வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியினோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாங்கள் பகுதியவியல் பாடத்தின் அலகுகளை மீட்டல் செய்வோம். இப்பொழுது நாங்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக பகுதியவியல் பாடத்தின் ஒவ்வொரு தேர்ச்சியையும் நாங்கள் மீட்டல் செய்வோம். முதலாவதாக தேர்ச்சி 1, அடிப்படை பகுதியவியல். அடிப்படை பகுதியவியல் ஒரு பகுதியவியலின் அடிப்படையாக காணப்படுவதால் இதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பௌதிக கணியங்கள். கணியங்கள் என்பது அளக்கக்கூடியவை. அந்த கணியங்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அளவிடக்கூடியவற்றை நாங்கள் கணியங்கள் என்று சொல்லுவோம். இந்த பௌதியவியல் கணியங்கள் 2 வகையாக வகுக்கப்படும். ஒன்று அடிப்படை கணியங்கள், மற்றது வழிக்கணியங்கள். ஒன்று அடிப்படை கணியங்கள், மற்றது வழிக்கணியங்கள். இந்த அடிப்படை கணியங்கள் என்றால் நேரடியாக அளவிடக்கூடிய கணியங்கள். நேரடியாக அளவிடக்கூடிய கணியங்களை நாங்கள் அடிப்படை கணியங்கள் என்று சொல்லுவோம். இவை வேறு ஒரு பௌதிக கணியத்தில் தங்கியிருக்காது. பௌதிகவியலில் 7 அடிப்படை கணியங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. திணிவு, நீளம், நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிர் செறிவு, பதார்த்தத்தின் அளவு. இந்த 7 கணியங்களும் நவீன பௌதிகவியலில் அடிப்படை கணியங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்த அடிப்படை கணியங்கள் சார்பாக அளக்கப்படுகின்ற ஏனைய கணியங்களை நாங்கள் வழிக்கணியங்கள் என்று சொல்லுவோம். அடிப்படை கணியங்கள் சார்பாக அளவிடப்படுகின்ற ஏனைய கணியங்களை நாங்கள் வழிக்கணியங்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக பரப்பளவு, கன அளவு, வேகம் இவ்வாறு வருகின்ற ஏனைய எல்லா பௌதிக கணியங்களும் வழிக்கணியங்களாக அமையும். இந்த அடிப்படை கணியங்களை நாங்கள் அளவிடுவதற்கு அடிப்படை அலகுகள், நியம அலகுகளை பயன்படுத்துவோம். அடிப்படை கணியங்கள் யாவும் நியம அலகுகளால் வரையறுக்கப்பட்டு அளவிடப்படுகின்றன. திணிவை அளவிடுவதற்கு கிலோகிராம், நீளம் மீட்டர், நேரம் செகண்ட், வெப்பநிலை கெல்வின், மின்னோட்டம் ஆம்பியர், ஒளிர்செறிவு கெண்டலா, பதார்த்தத்தின் அளவு மூல் என்னும் அடிப்படை அலகுகள், எஸ்ஐ அலகுகள் சார்பாக அளவிடப்படுகின்றன. அதேபோன்று பரிமாணங்கள். இந்த பௌதிகவியலில் நாங்கள் முக்கியமாக யோசிக்கின்ற விஷயம் பரிமாணங்கள். பரிமாணம் என்றால் அடிப்படை கணியங்களுக்கும் வழிக்கணியங்களுக்கும் இடையிலான தொடர்புகளை இனங்காண்பதற்கான, அடிப்படை கணியங்களுக்கும் வழிக்கணியங்களுக்கும் இடையேயான தொடர்புகளை இனங்காண்பதற்கான சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குறியீட்டு முறை. உதாரணமாக திணிவு. திணிவின் பரிமாணம் கேபிட்டல் M, மேஸ். மேஸ் என்பதிலிருந்து நாங்கள் இதனை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இது திணிவின் பரிமாணமாகும். அதேபோன்று நீளம், லென்த் L, நேரம் T, டைம், வெப்பநிலை தீட்டா, மின்னோட்டத்திற்கு நாங்கள் பரிமாணம் I, ஒளிர்செறிவு J, பதார்த்தத்தின் அளவு N என்னும் பரிமாண குறிகளை பயன்படுத்தலாம். இந்த பௌதிக கணியங்கள், அதாவது அடிப்படை கணியங்கள், வழிக்கணியங்கள் தவிர மேலதிகமாக 2 கணியங்களை நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்றோம். அவை மிகை நிரப்பி கணியங்கள் எனப்படும். அதாவது தளக்கோணம், கோணங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்துகிற தளக்கோணம். மற்றது திண்மக்கோணம். திண்மக்கோணம் என்பது ஒரு முப்பரிமாண வடிவத்திலே அளக்கப்படுகின்ற ஒரு கோணம், திண்மக்கோணம். தளக்கோணம் என்பது ஒரு பிளேன் ஆங்கிள் என்று சொல்லுவோம், ஒரு தளத்திலே அளக்கப்படுகின்ற கோணம். இவற்றை நாங்கள் அளவிடுவதற்கு ஆரியன், ஸ்டெரடியன், அதாவது தளக்கோணத்தை அளவிடுவதற்கு ஆரியன் என்னும் அலகும், திண்மக்கோணத்தை அளவிடுவதற்கு ஸ்டெரடியன், குறியீடு SR, ஆரியனுக்குரிய குறியீடு ரேடியன் ஆகிய அலகுகளை பயன்படுத்துவோம். இப்பொழுது நாங்கள் வழிக்கணியங்களின் பரிமாணங்களையும் அலகையும் துணிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அந்த சமன்பாடு, தரப்பட்டுள்ள பௌதிக கணியத்திற்குரிய சமன்பாடு அல்லது வரைவிலக்கணத்திலிருந்து சமன்பாட்டை எழுதல் வேண்டும். இப்போ உதாரணமாக பரப்பளவு நீளந்தர அகலம் என வரையறுக்கப்படுகிறது. அதற்கு வழமையான குறியீடாக E =
எல் இன்டு பி என பயன்படுத்தலாம். எல் என்பது நீளத்தையும் பி என்பது அகலத்தையும் குறிக்கும் பழமையான குறியீடு. நீளத்துக்கான பரிமாணம் எல், அகலத்துக்கான பரிமாணம். ஆகவே பரப்பளவு இந்த பாக்ஸ் அதாவது பெட்டி என்ற குறியீடு வந்து பரிமாணம் என்பதை வகை குறிக்கும். எனவே எல் ஸ்கொயர்ட். அதே போன்று ஏயின் அலகு மீட்டர் வர்க்கம், அலகு மீட்டர் வர்க்கம். அதே போன்று கன அளவு வந்து நீளந்தர அகலந்தர உயரம். அதற்குரிய வளமையான குறியீடு பி சமன் எல் இன்டு பி தர ஹெச். ஒவ்வொரு நீளம் அகலம் உயரத்துக்குமான பரிமாணங்கள் எல் என காணப்படுவதனால் எல் கியூப் பண்ணு வரும். இதிலிருந்து பியின் அலகு அதாவது கன அளவின் அலகு மீட்டர் கியூப் ஆகும். வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் நேரத்தால் தரப்படும். அதாவது எஸ்இன்கள் டி பி சமன் எஸ்இன்கள் டி பாக்ஸ் ஆஃப் பி என்று சொல்லுவோம். அதாவது வேகத்தின் பரிமாணம் எல்டி -1. பியின் அலகு மீட்டர் செகண்ட் -1. அதாவது நீளத்திற்கு மீட்டரும் நேரத்திற்கு செகண்டும் பயன்படுத்துவோம். இங்கு நாங்கள் மீட்டர் செகண்ட் -1 எழுதும்போது ரெண்டு அடிப்படை எஸ்ஐ அலகுகளுக்கிடையே ஒரு சிறிய இடைவெளி அதாவது ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருத்தல் வேண்டும். அதாவது மீட்டர் செகண்ட் -1 என நெருக்கமாக எழுத முடியாது. ஒரு இடைவெளி பேணப்படுதல் வேண்டும். அலகு எழுதப்படும் போது எஸ்ஐ அலகுகளுக்கிடையே ஒரு இடைவெளி வந்து பேணப்படுதல் வேண்டும். இது இங்கு மிக முக்கியமாக கவனிக்கப்படுதல் வேண்டும். அதேபோன்று கதி என்பது தூரத்தின் நேரம் என்பதால் வரையறுக்கப்படும். கதியின் பரிமாணம் எல்டி -1, அதன் அலகு மீட்டர் செகண்ட் -1. இதேபோன்று ஒவ்வொரு கணியங்களும் பௌதிக கணியங்களும் வரையறுக்கப்பட்டு அவற்றிற்கான அலகு பரிமாணங்களை நாங்கள் துணியலாம். ஆர்முடுகல் வேக மாற்றத்தின் நேரம் என்பதை நாங்கள் சமன்பாடாக மாற்றி அதற்குரிய பரிமாணம் எல்டி -2 எனவும் அலகு மீட்டர் செகண்ட் -2 எனவும் அறிய முடியும். விசை என்பது திணிவுதர ஆர்முடுகல் இங்கே சுருக்கமாக தரப்பட்டுள்ளன. திணிவுதர ஆர்முடுகல் என்பதால் வரையறுக்கப்படுகிறது. அதன் பரிமாணம் எம்எல்டி -2. பரிமாணம் எழுதும்போது இடைவெளி விட வேண்டிய தேவையில்லை. ஆனால் எழுத்துக்களுக்கிடையே குற்றோ தரவோ இறுதியாக பயன்படுத்த முடியாது. எம்எல்டி -2 நேரடியாக இவ்வாறு எழுதுதல் வேண்டும். எஃபின் அலகு திணிவிற்கு பதிலாக கிலோகிராம் சிமோல் கேஜி, நீளம் மீட்டர் செகண்ட் -2, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2. ஒவ்வொரு எஸ்ஐ அலகுகளுக்கிடையேயும் ஒரு ஸ்பேஸ் விடப்பட்டுள்ளது. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 இது அடிப்படை அலகுகள் சார்ந்த விசையின் அலகாகும். அதனை நாங்கள் சுருக்கமாக நியூட்டன் எனவும் குறிக்கலாம். இதை நாங்கள் விசையின் அலகு தொகுதி என்று சொல்லுவோம். விசையின் அலகு தொகுதி கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 நியூட்டன். அமுக்கம் என்பது விசையின்கள் பரப்பளவு. அதை நாங்கள் சமன்பாட்டு வடிவத்திற்கு மாற்றி விசைக்குரிய பரிமாணமாக எம்எல்டி -2வும் பரப்பளவுக்கு எல்ஸ்கேட்டும் பயன்படுத்துவோம். சுருக்கினால் எம்எல் -1 டி -2 கிலோகிராம். இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 ஆகும். இப்பொழுது நாங்கள் விசைக்காக நியூட்டனையும் பரப்பளவுக்கு மீட்டர் -2 மீட்டர் ஸ்கேட்டையும் பயன்படுத்துவோமாக இருந்தால் அது நியூட்டன் மீட்டர் -2 ஆகவும், அல்லது இன்னுமொரு சுருக்கப்பட்ட அலகு பாஸ்கலையும் பயன்படுத்தலாம். இவை அமுக்கத்திற்குரிய அலகு தொகுதியாகும். எல்லாம் சர்வதேச அலகுகள் தான். ஆனால் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்பது செகண்ட் -1, கிலோகிராம் மீட்டர் -1 செகண்ட் -2 என்பது அடிப்படை அலகுகள் சார்பான எஸ்ஐ அலகாகவும் மற்றவை வழி அலகுகள் சார்பான எஸ்ஐ அலகாகவும் இருக்கும். இதேபோன்று அடர்த்தி என்பது திணிவின்கள் கன அளவு என்பதால் வரையறுக்கப்படுகிறது. திணிவுக்குரிய பரிமாணம் எம், கன அளவுக்குரிய பரிமாணம் L3. ஆகவே ml -3 என்பது அடர்த்தியின் பரிமாணமாகவும் அதன் அலகு கிலோகிராம் மீட்டர் -3 ஆகவும் அமையும். அதேபோன்று திருப்புதிறன் என்பது விசைக்குரிய செங்குத்து தூரம். அந்த புள்ளியிலிருந்தான விசைக்குரிய செங்குத்து தூரம். விசையின் திருப்புதிறனின் பரிமாணம் ml2 t -2 ஆகவும் அதன் அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 அல்லது நியூட்டன் மீட்டராகவும் இருக்கும். திருப்புதிறன் என்பது ஒரு காவிக்கணியம். உந்தம் திணிவுதர வேகம் என்பதால் வரையறுக்கப்படுகிறது. உந்தத்தின் பரிமாணம் ml t -1.
அதன் அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. வேலை என்பது விசைதர விசையின் திசையில் பொருளசைந்த தூரம் என்பதால் வரையறுக்கப்படுகிறது. வேலையின் பரிமாணம் ml வர்க்கம் T2. அதன் அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 அல்லது நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல் என பயன்படுத்த முடியும். இந்த ஜூல் என்பது எண்ணிக்கணியத்தின் அலகாகும். ஆகவே விசை திருப்பத்திற்கு நாங்கள் ஜூலை பயன்படுத்த முடியாது. சக்தி என்பது வேலை செய்யும் ஆற்றல். சக்தியின் அலகும் பரிமாணமும் வேலையின் பரிமாணத்தையும் அலகையும் கொண்டவை. எனவே வேலையும் சக்தியும் ஒரே அலகையும் பரிமாணத்தையும் கொண்டிருக்கும். பலு வேலையின் நேரம் பலுவின் பரிமாணம் ml²T-3 ஆகவும் அதன் அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 3 அல்லது நியூட்டன் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அல்லது ஜூல் செகண்ட் மைனஸ் 1 அல்லது வாட்ஸ். இவை அலகு தொகுதிகள். கட்டாயம் நீங்கள் இந்த அலகு தொகுதிகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். அதிர்வெண் சமன் அலைவு காலம் என்பதால் வரையறுக்கப்படும். அதாவது F(1)T. ஆகவே Tயின் பரிமாணம் Fஇன் பரிமாணம் T-1 ஆகவும் அலகு செகண்ட் மைனஸ் 1 அல்லது ஹெர்ட்ஸ் ஆகவும் அமையும். அதே மாதிரி கோண வேகம் என்பது கோணத்தின்கள் நேரம் என்பதால் தரப்படுகிறது. இங்கே கோணம் என்பது பரிமாணமற்ற கணியம். ஆகவே பரிமாணமற்ற கணியத்திற்கு ஒன்றென பயன்படுத்துவோம். டீக்குரிய பரிமாணம் கேபிட்டல் T T-1. அலகு கோணத்திற்குரிய அலகு ரேடியன், நேரம் செகண்ட். ஆகவே ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 என அமையும். கோண ஆர்முடுதல் கோணவேக மாற்றத்தின்கள் நேரம் என்பதால் வரையறுக்கப்படுகிறது. அதாவது அல்ஃபா T-1 கோணவேகத்துக்குரிய பரிமாணம் T-1 கீழே இன்னும் ஒரு நேரத்தாலே பிரிப்போம். ஆகவே T-2 ஆகவும் அல்ஃபாவின் அலகு ரேடியன் செகண்ட் மைனஸ் 2 ஆகவும் அமையும். இவை பொதுவாக பயன்படுத்தப்படுகின்ற பௌதிக கணியங்கள். இதே போன்று ஏனைய பாடங்களில் வருகின்ற பௌதிக கணியங்களுக்குரிய அலகுகள் பரிமாணங்களை நாங்கள் சமன்பாடுகளை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலான பௌதிக கணியங்கள் அலகு பரிமாணத்தை கொண்டிருக்கும். இப்போ தளக்கோணம் திண்மக்கோணம் போன்றவை அலகு உள்ளவை ஆனால் பரிமாணமற்றவை. தளக்கோணம் திண்மக்கோணம் போன்ற கணியங்கள் அலகு உள்ளவை ஆனால் பரிமாணமற்றவை. அதேபோன்று சில பௌதிக கணியங்களுக்கு அலகும் பரிமாணமும் இருக்குது. அதாவது இந்த அலகு பரிமாணமற்ற கணியங்கள் என்ற வகையிலே தன்னிருப்பு, அதாவது சாரடத்தி என்று சொல்லலாம். தன்னிருப்பு அல்லது சாரடத்தி, முறிவுச்சுட்டி, வேக விகிதம், திறன், சார்பு அனுமதித்திறன், தலைமை தன்பொப்பக்களின் விகிதம், சாரணத்திணிவு போன்றவை அலகு பரிமாணமற்ற கணியங்களாகும். ஆனால் சார்பு வேகம் என்பது பரிமாணம் அலகும் உள்ள கணியமாக அமையும். சார்பு வேகம் ஏனெனில் அங்கே நாங்கள் வேக வித்தியாசத்தை தான் பார்க்கிறோம், ஒன்றோடொன்று வேகத்தை தொடர்படுத்தி பார்க்கிறோம். ஆனால் இங்கு நாங்கள் கதைப்பது விகிதம். சார்பு அனுமதித்திறன் என்பது விகிதம். ஆனால் சார்பு வேகம் என்பது ஒரு வேகம் சார்பாக இன்னொரு வேகத்தை வேறுபாட்டையோ அல்லது காவி கூட்டல் விதியை பயன்படுத்தி துணிகின்றபடியால் அங்கே சார்பு வேகத்துக்கு அலகும் பரிமாணம் இருக்கும். சார்பு அனுமதித்திறன் இது விகிதத்தை காண்கிறோம். ஆகவே அந்த சார்பு என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகின்ற நிலைமையில் தங்கியுள்ளது. இந்த பரிமாணங்களின் இயல்புகள், அதாவது பரிமாணங்களுக்குரிய சில இயல்புகள். இப்போ ஒரு பௌதிகவியல் சமன்பாடு ஒன்றை நாங்கள் கருதுவோமாக இருந்தால் அந்த பௌதிகவியல் சமன்பாட்டின் இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் உள்ள பரிமாணங்கள் சமனாக இருத்தல் வேண்டும். மற்றது ஒரே அலகையும் பரிமாணத்தையும் கொண்ட கணியங்களை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். ஆனால் பெருக்கல் விரித்தல் எந்த வகையான கணியங்களுக்கும் பொருத்தமானது. ஒரே அலகையும் பரிமாணத்தையும் கொண்ட கணியங்கள் கூட்டப்படும் அல்லது கழிவடும். பெருக்கலோ அல்லது பிரித்தலோ எல்லா பௌதிக கணியங்களுக்கும் பொருத்தமாக அமையும். மற்ற விஷயம், ஒரு பௌதிகவியல் கணியத்தில், அதாவது பௌதிகவியல் சமன்பாடு ஒன்றின் மாறிலியின் பரிமாணத்தை, பௌதிகவியல் சமன்பாடு ஒன்றின் மாறிலியின் பெருமானத்தை துணிய முடியாது. ஆனால் அதன் அலகையும் பரிமாணத்தையும் துணியலாம்.
பௌதியவியல் சமன்பாடு ஒன்றில் மாறிலி ஒன்றின் பரிமாணத்தையும் அலகையும் துணிய முடியும், ஆனால் அதன் எண்பெருமானத்தை துணிய முடியாது. மற்றது ஒரு சமன்பாடு 3க்கும் மேற்பட்ட கணியங்களால் தொடர்படுத்தப்பட்டிருப்பின், ஒரு பௌதிக கணியம் 3க்கும் மேற்பட்ட கணியங்களால் தொடர்படுத்தப்பட்டிருப்பின் பரிமாண பகுப்பை பயன்படுத்த முடியாது. பரிமாண பகுப்பை பயன்படுத்த முடியாது. இந்த பரிமாணங்களை பயன்படுத்தி நாங்கள் பௌதியவியல் சமன்பாடு ஒன்றை வாய்ப்பு பார்க்கலாம். அதாவது பௌதியவியல் சமன்பாடு பரிமாண பகுப்பின் பரிமாண முறைப்படி சரியானதா அல்லது பிழையானதா என்பதை வாய்ப்பு பார்க்கலாம். ஆனால் திருத்தமாக கூற முடியாது. மற்றது ஒரு மாறிலியின் அலகையும் பரிமாணத்தையும் துணியலாம். பௌதியவியல் சமன்பாடு ஒன்றின் பரிமாணத்தையும் அலகையும் துணியலாம். அத்துடன் ஒரு பௌதியவியல் சமன்பாடு ஒன்றை பரிமாண பகுப்பின்படி பெற்றுக்கொள்ள முடியும். இது நாங்கள் பரிமாணங்களை பொறுத்தமட்டில் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஆகும். மற்றது இந்த பௌதியவியலை நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான இயல்புகள் முற்சேர்க்கைகள், காரணிகள், முற்சேர்க்கைகள். அதாவது நாங்கள் மிகப்பெரிய அடுக்கிலிருந்து இப்போ 22 திணிவு 10⁻31 கிலோகிராம் அடுக்கில் வருது. அதே மாதிரி ஏற்றம் 10⁻19 அடுக்கில் வருகிறது. அதே மாதிரி பூமியின் ஆரை, பூமியின் திணிவு மிகப்பெரிய அடுக்குகளை கொண்டுள்ளன. இவற்றை இலகுவாக நாங்கள் எழுதி கொள்வதற்காக முற்சேர்க்கைகளை பயன்படுத்துகிறோம், ப்ரீஃபிக்ஸ் என்று சொல்லுவோம். அவை 10 அடுக்குகளை அல்லது உப அடுக்குகளை ஒரு பெயரீட்டால் குறிக்கிறது. சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட பெயரீட்டையும் அதன் குறியீட்டையும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணமாக 10⁻1 டெசி என்று குறிப்போம். 10⁻2 சென்டி, 10⁻3 மில்லி, அதாவது 10⁻3 மீட்டரை நாங்கள் 1 மில்லி மீட்டர் என்று குறிப்போம். அதாவது இந்த 10⁻3க்கு பதிலாக மில்லி என்று குறிப்போம். இதை நாங்கள் முற்சேர்க்கை என்று சொல்லுவோம். 10⁻9 நானோ, 10⁻12 பிக்கோ, 10⁻15 ஃபெம்டோ, 10⁻18 அட்டோ, இவ்வாறு அவற்றுக்குரிய குறியீடுகளும் தரப்பட்டு, இதே போன்று 10 மடங்குகள் 11ஆம் அடுக்கு, 10⁻2, 10⁻3, 10⁻6, 10⁻9, 10⁻12, 10⁻15 இவ்வாறு 10⁻3 அடுக்குகளால் அதிகரித்து செல்லும். இவை தொடர்ச்சியாக 1, 2, 3 அடுக்குகளையும் அங்காலே 3 அடுக்குகளால் அதிகரித்து செல்லும். இவற்றுக்கான பேரிடு 11 டெகா, 12 ஹெக்ட்ரோ, 13 கிலோ. இப்போ உதாரணமாக நாங்கள் 13 மீட்டர் என்பதனை 1 கிலோமீட்டர் என்று குறிப்போம். இந்த கிலோ என்பது 13க்காக பயன்படுத்துகின்ற ஒரு முற்சேர்க்கையாகும். இதே போன்று எல்லாத்துக்கும் நாங்கள் பயன்படுத்தலாம். 16 மெகா இங்கே பார்த்தோமாக இருந்தால் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸாக பயன்படுத்தப்படும். மெகா, 19 ஜிகா, 10⁻12 டெரா, 10⁻15 பெட்டா, 10⁻18 எக்ஸா, இவை எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸால் பயன்படுத்தப்படுகிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். திரவம் ஒன்றில் இயங்கும் கோளம் ஒன்றில் தாக்கும் விசை F ஆனது F7 kAv வர்க்கம் என்பதால் தரப்படுகிறது. இங்கு A ஆரையும் B கதியுமாகும். Kயின் பரிமாணத்தை விலகையும் காண்க. இங்கே தரப்பட்டுள்ள சமன்பாடு F7 kAv வர்க்கம், F7 kAv வர்க்கம். Kயின் பரிமாணத்தை அலகையும் துணிய கேட்கப்பட்டுள்ளபடியால் நாங்கள் முதலாவது Kஐ எழுவாயாக மாற்றுதல் வேண்டும். F கீழ் AV வர்க்கம். இப்பொழுது நாங்கள் Kயின் பரிமாணத்தை துணிவதற்காக ஏனைய பௌதிக கணியங்களுக்குரிய பரிமாணங்களை சரியாக பிரதியிடுதல் வேண்டும். விசைக்கு mLt-2 கீழ் A என்பது ஆரை, L தர வேகத்தின் வர்க்கம், ஆவே L வர்க்கம் T-2 என்று வரும். இங்கே நாங்கள் இதை சுருக்கினமாக இருந்தால் இதில் T வர்க்கம் இல்லாமல் போகும், ஒரு L இல்லாமல் போனால் M
L minus 2 இது Kயின் பரிமாணம். ஆகவே இங்கே நாங்கள் ஒரு தரப்பட்டுள்ள பௌதிகவியல் கணியம் ஒன்றில் மாறிலியின் பரிமாணத்தை அலகையின் துணிவதற்கு முதலாவது நாங்கள் பரிமாணத்தை துணிவோம். பின்னர் அலகை துணிவதற்கு நேரடியாக Kயின் அலகு 1 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 2 என எழுதலாம். அல்லது விசைக்கு நியூட்டனை பயன்படுத்தி A மீட்டராகவும் கதிக்கு நாங்கள் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1ஐயும் பயன்படுத்தி அலகையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இங்கே உங்களுக்கு பல்தேர்வு வினாக்களில் எந்த அலகுகள் அல்லது பரிமாணங்கள் வந்து மாற்றமடையாது, ஆனால் அலகுகளில் மாற்றம் வரும். அடிப்படை அலகுகள் சார்பாகவும் பெறலாம், பழைய அலகுகள் சார்பாகவும் பெறலாம். ஆகவே இவற்றை நாங்கள் சமன்பாடுகளில் நேரடியாக பிரதியிட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கதிர்த்துளைப்பாட்டு மூலகம் ஒன்றின் தேவை சமன்பாடு A7 A0 e minus lambda t என்பதால் தரப்படுகிறது. இங்கு t நேரமாகும். லெம்டாவின் பரிமாணத்தையும் அலகையும் காண்க. இந்த சமன்பாட்டை நாங்கள் ஒரு அடுக்குக்குறி சமன்பாடு என்று சொல்லுவோம். அடுக்குக்குறி சமன்பாடு e minus lambda by A7 A0 e minus lambda t என்னும் சமன்பாடு. இங்கே நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் இது அடுக்குக்குறி சார்பு. இங்கு lambda tக்கு பரிமாணம் இருக்காது. இந்த அடுக்குக்குறியிலே வருகின்ற எந்த ஒரு அடுக்குக்குறி சமன்பாடில் மேலே வருகின்ற அடுக்குக்கு பரிமாணம் இருக்காது. ஆகவே lambda tயின் பரிமாணம் 1. லெம்டாவின் பரிமாணத்தை நாங்கள் துணிய போகிறோம். டீக்குரிய பரிமாணம் t. ஆகவே இங்கு நாங்கள் t/1 என நாங்கள் இதனை மேற்கொள்ள முடியும். இன்னுமொரு சமன்பாடு அடுத்த வினாவாக நாங்கள் bi7 k aj/s bi7 k தர ajs என்னும் சமன்பாட்டில் a ஆர்முடுகலையும் b வேகத்தையும் s இடப்பெயர்ச்சியையும் குறிக்கிறது. k ஒரு மாறிலி, அந்த மாறிலி வந்து பரிமாணமற்ற மாறிலி. இதில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் பரிமாணமற்ற மாறிலி என பயன்படுத்தல் வேண்டும். ஐக்கமஜேயின் பரிமாணங்களை காண்க. இங்கே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் v/i சமன் k a/j/s என பயன்படுத்த போகிறோம். இங்கே நாங்கள் ஐயையும் ஜேயையும் துணிவதற்கு இருபக்கமும் பரிமாணங்களை சரியாக இட்டு அடுக்குகளை சமப்படுத்துவதன் மூலம் பரிமாணங்களை துணியலாம். Lt-1 இது இந்த i சமன் கேக்கு பரிமாணம் இல்லை Lt-2 இந்த ஜேஆம் அடுக்கு s என்பது இடப்பெயர்ச்சி ஆவேல். இப்பொழுது நாங்கள் இங்கே எல்லினதும் ஜேயினதும் அடுக்குகளை சமப்படுத்துவோம். எல்லின் அடுக்கை சமப்படுத்தினமாக இருந்தால் இங்கே i சமன் இங்கே ஜேஆம் அடுக்கு இதில் 1 j+1 என்று வரும். மற்றது டீயாம் அடுக்கை சமப்படுத்தினமாக இருந்தால் -i சமன் -2j என வரும். இந்த இரு சமன்பாடுகளை நாங்கள் சமப்படுத்துவோமாக இருந்தால் அல்லது தீர்த்துவமாக இருந்தால் இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்த்துவமாக இருந்தால் i சமன் 2 எனவும் j சமன் 1 எனவும் வரும். அதாவது உண்மையாகவே இந்த சமன்பாட்டிலே ஐயின் பரிமாணம் 2 ஆகவும் ஜேயின் பரிமாணம் 1 ஆகவும் அமையும். ஆக இது b வர்க்கம் சமன் k as என்னும் சமன்பாட்டால் தரப்படும். அல்லது நாங்கள் இலகுவாக இதனை வாய்ப்பு பார்ப்பதற்கு b வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as என்ற சமன்பாட்டை யோசித்தோமாக இருந்தால் u 0 என கருதினோமாக இருந்தால்
MCQவில் சரியாக நாங்கள் ஐக்கு பதிலாக 2ஐயும் ஜேக்கு பதிலாக 1ஐயும் வழங்க முடியும். இது விரைவாக செயற்படுத்துகின்ற முறை. அவை நாங்கள் பயன்படுத்தும் போது விரைவாக செயற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நேரடியாக v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2s என்ற சமன்பாட்டை ஞாபகப்படுத்தி I சமன் 2 எனவும் j சமன் 1 எனவும் கொடுக்க முடியும். அடுத்தது நாங்கள் இங்கே பார்க்கின்ற இன்னொரு வகையான வினா, ஒத்த அலகு பரிமாணங்களுடைய கணியங்கள் கூட்டப்படும் அல்லது கழிக்கப்படும் என்பதனை பயன்படுத்துவதற்காக இந்த உதாரணம் தரப்படுகிறது. பீசக ஏயுங்கள் v வர்க்கம் தர b மைனஸ் b சமன் nRT என்னும் வாயு சமன்பாட்டில் p அமுக்கம் b கன அளவு ஆகும். ஏக்கம bயின் பரிமாணத்தை அலகையும் காணும். இங்கே இந்த பகுதி nRTக்குரிய அலகு பரிமாணம் தேவையில்லை, தர வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் ஒரே அலகும் பரிமாணமுடைய கணியங்கள் கூட்டுப்படும் அல்லது கழிவடும் என்பதனை அடிப்படையாக கொண்டு இந்த வினாவை நாங்கள் மேற்கொள்ள முடியும். உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் பியின் பரிமாணமும் ஏயுங்கள் v வர்க்கத்தின் பரிமாணமும் சமனாக அமையும். ஏயின் பரிமாணத்தை நாங்கள் துணிவதற்கு அமுக்கத்துக்குரிய பரிமாணத்தையும் v வர்க்கத்துக்குரிய பரிமாணத்தையும் பயன்படுத்தலாம். இப்பொழுது பார்த்தோமா இருந்தால் அமுக்கத்துக்குரிய பரிமாணம் ml-1 t-2 v கனளவு கனளவு என்று சொன்னால் L கனம், அது இந்த 2ஆம் அடுக்கு L-இன் 6, அது சமன் m L⁵ t-2. இங்கே நாங்கள் அலகை போடலாம். ஏயின் அலகு கிலோகிராம் m/5 செகண்ட் -2 என பயன்படுத்தலாம். இதே போன்று b மைனஸ் பிஏ கருதினமாக இருந்தால் பியின் பரிமாணத்தை துணியலாம். ஏனென்றால் ஒரே சமன்பாடுகள், ஒரே அலகு பரிமாணம் உள்ள கணியங்கள் கழிவடுகின்றன. அவை பாக்ஸ் ஆஃப் பியின் பரிமாணமும் சமனாகும். அவை பியின் பரிமாணம் L³ அமையும். அதே மாதிரி பியின் அலகு m³ அமையும். அவை இங்கே நாங்கள் பயன்படுத்துகின்றது ஒரே அலகும் பரிமாணமும் உடைய கணியங்கள் கூட்டுப்படும் அல்லது கழிவடும் என்பதனை அடிப்படையாக கொண்டது. இப்பொழுது நாங்கள் அடிப்படை பகுதியவியலில் அளவீடு என்னும் பகுதியை சற்று மீட்டல் செய்வோம். ஒரு கருவியை பயன்படுத்தி அளவீடு எடுக்கும்போது பின்வரும் விடயங்களை நாங்கள் அவதானித்து கொள்ளுதல் வேண்டும். ஒன்று இழிவெண்ணிக்கை, வீச்சு, பூச்சிய வலு, பின்னவலு அல்லது சதவீத வலு, உணர்திறன், மற்றது செம்மை. இந்த 6 விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அதில் முதலாவது ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை, ஒரு கருவியால் அளவிடக்கூடிய மிக குறைந்த அளவீடு. இப்போ உதாரணமாக ஒரு மீட்டர்கோல் என்பது மில்லிமீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் படிவகை செய்யப்பட்ட ஒரு கருவியாகும். மில்லிமீட்டரிலும் சென்டிமீட்டரிலும், இங்கே சிறிய கோடுகள் மில்லிமீட்டராகவும் இங்காலே சென்டிமீட்டர் அடையாளம் இடப்பட்டிருக்கும். ஆகவே இந்த கருவியின் இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர், ஒரு கருவியால் அளவிடக்கூடிய மிக குறைந்த அளவீடு. இது கருவிகளுக்கு கருவி வேறுபடும். சில சந்தர்ப்பங்களில் உதாரணமாக வேணியடிக்குமானியை பயன்படுத்தினமாக இருந்தால் 0.1 மில்லிமீட்டராகவோ அல்லது 0.01 மில்லிமீட்டர் ஒவ்வொரு அளவுகளை கொண்டிருக்கலாம். ஆனால் இழிவெண்ணிக்கை என்பது ஒரு கருவியால் அளக்கக்கூடிய மிக குறைந்த அளவீடாகும். வீச்சு ஒரு கருவியால் அளக்கக்கூடிய மிகப்பெரிய அளவீடு. அதாவது ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்துவோமாக இருந்தால் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய உயர் அளவீடு 1 மீட்டராக இருக்கும். அதே மாதிரி ஒரு அளவு நாடாவை பயன்படுத்துவோமாக இருந்தால் சில சந்தர்ப்பங்களில் 3 மீட்டராகவோ அல்லது 5 மீட்டர் அல்லது 10 மீட்டராகவோ இருக்கும். அது பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு கருவிகளையும் பொறுத்தது. மற்றது பூச்சியவலு. ஒரு பூச்சியவலு என்றால் என்னவென்று பார்த்தோமாக இருந்தால், இப்போ உதாரணமாக ஒரு மேடை தராசு ஒன்றை கருதுவோம். அதிலே பூச்சிய குறி இங்கே உள்ளது. பொருளொன்றும் வைக்கப்படாத போது காட்டி இவ்வாறு எங்கேயோ நிற்கிறது.
அதாவது காட்டியும் பூச்சிய குறியும் பொருந்தாத நிலைமையை நாங்கள் பூச்சிய வலு என்று சொல்லுவோம். அது சில சந்தர்ப்பங்களில் வலது பக்கமாகவோ சில சந்தர்ப்பங்களில் இடது பக்கமாகவோ இருக்கலாம். வலது பக்கமாக இருந்தால் அதை நாங்கள் நேர்பூச்சிய வலு என்று சொல்லுவோம். உண்மையாக இது அளவீட்டை கூட்டி காட்டும், வாசிப்பை கூட்டி காட்டும். எனவே உண்மை அளவீட்டை பெற என்ன செய்ய வேண்டும்? கழித்தல் வேண்டும். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் காட்டியானது மற்ற பக்கம் நிற்கலாம். இவ்வாறாக இருந்தால் இது வாசிப்பை குறைத்து காட்டும். எனவே நாங்கள் உண்மையான அளவீட்டை பெற வாசிப்புடன் கூட்டுதல் வேண்டும். இதனை நாங்கள் நேர்பூச்சிய வலு என்று சொல்லுவோம். இதனை மறைப்பூச்சிய வலு என்று சொல்லுவோம். அவை பூச்சிய வலு இரண்டு வகையாக காணப்படும். ஒன்று நேர்பூச்சிய வலு, இது வாசிப்பை கூட்டி காட்டும். எனவே உண்மை அளவீட்டை பெற வாசிப்பிலிருந்து கழித்தல் வேண்டும். இது மறைப்பூச்சிய வலு, அதாவது பூச்சியை குறிக்கிறது பக்கம் காணப்படுகிறது. காட்டி பூச்சியை குறிக்கிறது பக்கம் காணப்படுகிறது. ஆகவே இது வாசிப்பை குறைத்து காட்டும். உண்மை அளவீட்டை பெற வாசிப்புடன் கூட்டுதல் வேண்டும். மற்றது பின்ன வலு அல்லது சதவீத வலு. வலு என்பது ஒரு அளவீடு கருவியினால் அல்லது ஒரு அளவீட்டில் ஏற்படுகின்ற ஒரு சிறிய மாற்றம். அது சில சந்தர்ப்பங்களில் கருவியை பயன்படுத்தும் போது இழிவெண்ணிக்கையாக அமையும். ஒரு கருவியால் நாங்கள் விடக்கூடிய ஆகக்கூடிய வலு, அந்த கருவியின் இழிவெண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு கருவியால் அளவீடு பெறப்படும் போது கிடைக்கின்ற பின்ன வலுவை நாங்கள் இழிவெண்ணிக்கையின் கீழ் உண்மை அளவீடு என வரையறுக்கலாம். இதை நாங்கள் சதவீதமாக குறித்தோமாக இருந்தால் 100% எரர் என்று சொல்லுவோம். இழிவெண்ணிக்கையின் கீழ் உண்மை அளவீடு 100. சில சந்தர்ப்பங்களில் பின்னவளு என்பதனை நாங்கள் வலுவின் கீழ் பின்னவளு என்பதை வலுவின் கீழ் உண்மை அளவீடு என்றும் சொல்லலாம், அல்லது உண்மை பெருமானம். அது இங்கே கருவிகளை பயன்படுத்தும் போது வலுவுக்கு பதிலாக நாங்கள் இழிவெண்ணிக்கையை பயன்படுத்துவோம். அளவீடு நாங்கள் கருவியை பயன்படுத்தி நேரடியாக பெற்றுக்கொள்ளுகின்ற அளவீடாக இருக்கும். ஒரு கருவியால் விடக்கூடிய ஆகக்கூடிய வலு அந்த கருவியின் இழிவெண்ணிக்கையாக மாத்திரம் இருத்தல் வேண்டும். மற்றது ஒரு அளவீட்டின் போது பெறக்கூடிய ஆகக்கூடிய சதவீத வலு ஒரு வீதம். அதாவது ஒரு கருவியை பயன்படுத்தி அளவீடு எடுக்கும் போதோ அல்லது ஒரு பரிசோதனையின் போதோ பெறக்கூடிய ஆகக்கூடிய வலு ஒரு வீதம். இதிலும் பார்க்கக்கூடிய வலுவை நாங்கள் விட்டோமாக இருந்து சொன்னால் எங்களுடைய அளவீட்டில் பிழை உண்டு. ஆகவே உண்மையாக நாங்கள் ஒரு பரிசோதனையை சரியாக மேற்கொள்வதாக இருந்தால் சதவீத வலு ஒரு வீதத்திலும் குறைவாக அமையும். மற்றது உணர்திறன், சென்சிட்டிவிட்டி என்று சொல்லுவோம். அதாவது சிறிய அளவீடுகளை எடுக்கின்ற கருவிகள் உணர்திறன் கூடியவை. அதாவது இழிவெண்ணிக்கை குறைய குறைய உணர்திறன் அதிகரிக்கும். ஆகவே நாங்கள் உணர்திறன் இழிவெண்ணிக்கைக்கு நேர்மாறு வீத சமன் என வரையறுக்கலாம். அதாவது உணர்திறன் ஒன்றின் கீழ் இழிவெண்ணிக்கை, அதாவது இழிவெண்ணிக்கை குறைய குறைய உணர்திறன் அதிகரிக்கும். உதாரணமாக 0.1 மில்லிமீட்டர் கருவியிலும் பார்க்க 0.01 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை கொண்ட கருவி உணர்திறன் கூடியது. அதாவது இழிவெண்ணிக்கை குறைய குறைய உணர்திறன் அதிகரிக்கும். மற்றது செம்மை. அதாவது செம்மை என்றால் என்னென்னு சொன்னால், ஒரு கருவியை பயன்படுத்தி நாங்கள் அளவீடு எடுக்கும் போது அது வாசிப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ உதாரணமாக ஒரு பாத்திரத்துக்குள் நாங்கள் சூடான திரவத்தை எடுத்து ஒரு வெப்பமானி ஒன்றை வைக்கிறோம். இந்த வெப்பமானி பெருமள வெப்பத்தை தான் பெற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் ஒரு பிழையான வாசிப்பை காட்டும். ஆகவே செம்மை குறைந்தது. இந்த செம்மையை அதிகரிப்பதற்காக வெவ்வேறு கருவிகளில் வெவ்வேறு உத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே பொதுவாக ஒரு வெப்பமானியை நாங்கள் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்கள்
வெப்பமானி தான் கணக்க வெப்பத்தை எடுத்து விட்டதுன்னு சொன்னால் பிழையான வாசிப்பை காட்டும். ஆகவே செம்மை குறைவாக இருக்கும். அதாவது அளக்கப்படுகின்ற அளவீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தாதிருக்குமாக இருந்தால் அந்த கருவி செம்மையான கருவியாகும். இப்பொழுது நாங்கள் முதலாவதாக ஒரு அளக்குங்கருவி வேர்னியர் அடிக்குமானியை யோசிப்போம். இப்பொழுது வேர்னியர் அடிக்குமானி, இந்த வேர்னியர் அடிக்குமானியை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது முதலாவது இதன் பகுதிகளை சரியாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். இதனை நாங்கள் சொல்லுவோம் புறத்தாடைகள், எக்ஸ்டர்னல் ஜோஸ், அகத்தாடைகள், இது திருகு. இதிலே நாங்கள் பயன்படுத்துவது ஒரு பச்சில்லு, இந்த வளைக்குத்தாடை, வேறு நாங்கள் வளைக்குத்தாடை என்று சொல்லுவோம். வளைக்குத்தாடை அசைப்பதற்காக பயன்படுத்துவோம். இதிலே ஒரு திருகு காணப்படும். இதிலே பயன்படுத்தப்படுகின்றது வேர்னியர் அளவிடை, இது பிரதான அளவிடை. இந்த பகுதியை நாங்கள் ஆழம் அளக்கும் கோல் என்று சொல்லுவோம். ஒரு வேர்னியர் அடிக்குமானி இந்த பகுதிகள் புறத்தாடைகள், அகத்தாடைகள், வேர்னியர் அளவிடை, பச்சில், திருகு, பிரதான அளவிடை, ஆழம் அளக்குங்கோல், இந்தளவு பகுதி பிரதான பகுதிகளை கொண்டுள்ளது. இங்கே நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் இந்த புறத்தாடைகள் பர்சோனை குழாய், பிவிசி குழாய் போன்றவற்றின் வெளிவிட்டங்களை அளத்தல். பிவிசி குழாய், பர்சோனை குழாய் போன்றவற்றின் வெளிவிட்டங்களை அளத்தல். சாதாரணமாக நாங்கள் குழாய்களின் வெளிவிட்டங்களை அளத்தல் என்று சொல்லக்கூடாது, ஏனெனில் ரப்பர் குழாய் இவற்றுக்கு பொருந்தாது. ஆகவே திருத்தமாக சொல்லுதல் வேண்டும். பர்சோனை குழாய், பிவிசி குழாய் போன்றவற்றின் வெளிவிட்டத்தை அளப்பதற்கு புறத்தாடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அகத்தாடைகள் பர்சோனை குழாய்கள், பிவிசி குழாய்கள் போன்றவற்றின் உள்விட்டங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஆழம் அளக்கும் கோல் சிறிய துளைகளின் ஆழத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பச்சில்லு வளைக்குத்தாடை அசைப்பதற்கும், இந்த திருகு வாசிப்பெடுக்கும் போது வளைக்குத்தாடை பிரதான சட்டத்தின் மீது வழுக்காதிருப்பதற்கும் பயன்படுகிறது. இப்பொழுது நாங்கள் ஒரு வேர்னியர் அடிக்குமானியை பார்ப்போமாக இருந்தால் இவை புறத்தாடைகள், அகத்தாடைகள். இதனை நாங்கள் வளைக்குத்தாடை என்று சொல்லுவோம். வளைக்குத்தாடை, இது ஆழம் அளக்குங்கோல், இதிலே பச்சில் உள்ளது, மேலே ஒரு திருகு இருத்தல் வேண்டும். இதை நாங்கள் ஒரு வேர்னியர் அடிக்குமானின்ற ஒரு முக்கியமான பிரதான பகுதிகளாக கருதலாம். இப்பொழுது நாங்கள் இந்த வேர்னியர் அடிக்குமானியை பயன்படுத்தி புறத்தாடை, அதாவது வெளிவிட்டங்களை அளக்கும்போது இவ்வாறு பிடித்தல் வேண்டும். ஒரு துளையின் உள்விட்டத்தை அளவிடும்போது, துளையின் உள்விட்டத்தை அளவிடும்போது இவ்வாறு பேணுதல் வேண்டும். ஆழத்தை அளவிடும்போது இவ்வாறு பேணுதல் வேண்டும். வெளிவிட்டத்தை அளவிடும்போது இவ்வாறு பேணுதல் வேண்டும். அது வெளி உயரங்களை, குத்தியின் உயரத்தை அளவிடும்போது அல்லது வெளிவிட்டங்களை அளவிடும்போது இவ்வாறு பேணப்படுதல் வேண்டும். மற்றது இவற்றின் அளவீடுகளை திருத்தமாக அளவிடுவதற்காக இந்த வேர்னியர் அடிக்குமானியின் முனைகள் கத்தி விளிம்புகள் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனெனில் அந்த தொடுபுள்ளிகளை இழிவாக்குவதற்காக, தொடுபுள்ளிகளின் பரப்பளவை இழிவாக்குவதற்காக இந்த வேர்னியர் அடிக்குமானியின் முனைகள், தாடைகளின் முனைகள் கத்தி விளிம்புகள் போன்று செய்யப்பட்டுள்ளன. இந்த கருவியின் இழிவெண்ணிக்கையை நாங்கள் துணிவதற்கு, கருவியின் இழிவெண்ணிக்கையை நாங்கள் இவ்வாறு துணிதல் வேண்டும். இப்பொழுது பார்ப்போமாக இருந்தால் ஒரு கருவியின் வேர்னியர் கருவி ஒன்றின் பிரதான அளவிடை, கீழே நாங்கள் வேர்னியர் அளவிடையை யோசிப்போம். இந்த பிரதான அளவிடையின் எண் சய ஒரு பிரிவுகள் எடுக்கப்பட்டு, பிரதான அளவிடையின் எண் சய ஒரு பிரிவுகள் எடுக்கப்பட்டு எண் பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம், எண் பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் வேர்னியர் அளவிடை ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது n-1 மெயின் ஸ்கேல், n-1 மெயின் ஸ்கேல், n சை ஒரு பிரதான அளவிடை எடுக்கப்பட்டு
n வேர்னியர் ஸ்கேலாக பிரிக்கப்படுகிறது. ஒரு வேர்னியர் ஸ்கேலின் பெருமானம் ஒரு வேர்னியர் ஸ்கேலின் பெருமானம் n/1 ms இன் கீழ் n. இது ஒரு வேர்னியர் பிரிவின் நீளம். அதாவது n-1 பிரதான பிரிவுகள் எடுக்கப்பட்டு n சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டு வேர்னியரோட ஆக்கப்படுது. ஆகவே n-1 மெயின் ஸ்கேல் சமன் n வேர்னியர் ஸ்கேல் ஆகும். இதிலிருந்து நாங்கள் ஒரு வேர்னியர் ஸ்கேலின் பெருமானத்தை துணியலாம். இழிவெண்ணிக்கை என்பது ஒரு மெயின் ஸ்கேல் ஒரு வேர்னியர் ஸ்கேல். அதாவது எப்படி என்று சொன்னால், இவர் பிரதான பிரிவு, இவர் வேர்னியர் பிரிவு. இது பிரதானோட பூஜ்ஜியக்குறி, இது பிரதானோட வேர்னியர் அளவுடையின் பூஜ்ஜியக்குறி. இந்த அதாவது பிரதானோட முதலாவது பிரிவும் வேர்னியர் அளவுடைய முதலாவது பிரிவும் பொருந்தி இருக்கும்போது ரெண்டு பூஜ்ஜிய குறிகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் இழிவெண்ணிக்கை என்று சொல்லுவோம். அதாவது எல்சி ஒரு எம்எஸ் ஒரு விஎஸ் ஆக அமையும். இங்கே நாங்கள் ஒரு எம்எஸ்க்கு பதிலாக 1 ms என்று பயன்படுத்துவோம். விஎஸ்க்கு பதிலாக n/1 n ms என்று பயன்படுத்துவோம். இதை நாங்கள் சுருக்கி எழுதினமாக இருந்தால் 1/n மெயின் ஸ்கேல். ஆகவே நாங்கள் இலவாக ஞாபகம் வைத்திருக்க முடியும், ஒரு கருவியின் இழிவெண்ணிக்கை, வேர்னியர் கருவியின் இழிவெண்ணிக்கை எல்சி 1/n மெயின் ஸ்கேல், 1/n மெயின் ஸ்கேல் என வரையறுக்க முடியும். இந்த கருவியின் பிரயோகங்கள் அகத்தாடைகள் பிவிசி, ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போன்று ஒவ்வொரு அகத்தாடைகள் பிவிசி குழாய், பரிசோதனை குழாய் போன்றவற்றின் உள்விட்டமளத்தல், புறத்தாடைகள் பிவிசி குழாய், பரிசோதனை குழாய் போன்றவற்றின் வெளிவிட்டமளத்தல், ஆழமளக்குங்கோல் சிறிய துளைகளின் ஆழமளத்தல். சிறிய துளைகளின் ஆழமளத்தல் என்று போட முடியாதெனில் பெரிய துளைகளாக இருந்தால் அளவிட முடியாது. திருகு வாசிப்படுக்கும் போது தாடை அசையாதிருப்பதற்கு பயன்படுகிறது. இங்கே நாங்கள் பயன்படுத்தும் போது 2 வகையான பூச்சிய வழுக்கள், அதாவது ஏற்கனவே பார்த்தோம், பூச்சிய வலு என்பது பூச்சிய குறியும், அதாவது 2 அளவிடைகளும் பொருந்தாதிருத்தல், பூச்சிய குறிகளும் பொருந்தாதிருத்தல் பூச்சிய வலு. இங்கே நாங்கள் யோசிப்போமாக இருந்தால், தாடைகள் பொருந்தி இருக்கும் போது இந்த 2 பூச்சிய குறிகளும் பொருந்தவில்லை. இது மெயின் ஸ்கேல், மேலே இருக்கிறது பிரதான அளவிடை, கீழே இருக்கிறது வேர்னியர் அளவிடை, 2 பிரிவுகளும் பொருந்தவில்லை. எனவே இது பூச்சிய வலுவை கொண்டுள்ளது. பிரதான அளவிடையின் பூச்சியத்திற்கு வலது பக்கத்தில் வேர்னியர் அளவிடையின் பூச்சியம் காணப்படுவதனால் இது நேர்பூச்சிய வலு. இங்கே நாங்கள் பூச்சிய வலுவை துணிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த 2க்கும் இடைப்பட்ட வித்தியாசம்தான் பூச்சிய வலு. இது நேர்பூச்சிய வலு. ஆகவே வாசிப்பிலிருந்து கழித்தல் வேண்டும். இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பூச்சிய வலு என்பது மேலே இருக்கிற 3 மில்லிமீட்டர், மேலே இருக்கிற 3 மில்லிமீட்டரில் இருந்து கீழே இருக்கிற 3/9 மில்லிமீட்டரை கழித்தல் வேண்டுமாகவே இந்த 2 பூச்சியங்களுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம், அதாவது 0.3 மில்லிமீட்டர். அல்லது நாங்கள் இன்னொரு வழியாக யோசிப்போமாக இருந்தால், வேர்னியரில் பொருந்தும் பிரிவு 3 தர இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர், சுருக்கினால் 0.3 மில்லிமீட்டர். இது நேர்பூச்சிய வலு. ஆகவே வாசிப்பிலிருந்து கழித்தல் வேண்டும். இப்பொழுது நாங்கள் மறைப்பூச்சிய வலுவை பற்றி யோசிப்போமாக இருந்தால், பிரதான அளவிடையின் பூச்சிய குறிக்கு இடது பக்கத்தில் காணப்படுகிறது. வேர்னியர் அளவிடையின் பூச்சிய குறி பிரதான அளவிடையின் பூச்சிய குறிக்கு இடது பக்கத்தில் காணப்படுகிறது. இது மறைப்பூச்சிய வலு. இது என்ன செய்யும்? வாசிப்பை குறைத்து காட்டும். எனவே உண்மை அளவீட்டை பெற வாசிப்புடன் கூட்டுதல் வேண்டும். இங்கே நாங்கள் மறைப்பூச்சிய வலுவை துணிவதற்கு எவ்வாறு யோசிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நீளத்திலிருந்து இந்த நீளத்தை கழித்தல் வேண்டும். அதாவது 3/1 மில்லிமீட்டரிலிருந்து 4/0.9 மில்லிமீட்டரை கழித்தல் வேண்டும். நேரடியாக பொருந்தும் பிரிவு தர இழிவெண்ணிக்கை என்பதை இங்கே பயன்படுத்தக்கூடாது.
இதை நாங்கள் சுருக்கி எழுதினமாக இருந்தால் 0.6 மில்லிமீட்டர் இவ்வாறு போடலாம். இது மறைப்பூச்சிய வலு. அதாவது மேலே இருக்கிற இந்த நீளத்திலிருந்து கீழே இருக்கிற இந்த நீளத்தை கழித்தோமாக இருந்தால் மறைப்பூச்சிய வலு வரும். இப்பொழுது ஒரு சிறிய வினா ஒன்று கடந்த கால பாஸ் பேப்பரில் வினாக்களிலே வந்தது. அதற்குரிய படம் இப்போ பார்த்தோமாக இருந்தால் ஒரு உருளை வடிவமான குட்டி. இது இந்த கனளவை துணிவதற்கான ஒரு பரிசோதனை. முழுமையாக வினா இங்கே தரப்படவில்லை. அந்த அளவீடுகளும் எடுக்கப்பட்டிருக்கிற அளவீடுகளும் அதற்குரிய படம் தரப்பட்டுள்ளது. அதில் ஒரு முக்கியமான தரவு தரப்பட்டுள்ளது. கொள்கலத்தின் உயரம் அதன் வெளிவிட்டத்தை விட பெரியது. இந்த கொள்கலத்தின் உயரம் வெளிவிட்டத்தை விட பெரியது. ஏனென தரப்பட்டுள்ளது என்று சொன்னால் புறத்தாடைகளை பயன்படுத்தித்தான் உயரமும் வளர்க்க போகிறோம், அதே மாதிரி வெளிவிட்டத்தையும் வளர்க்க போகிறோம். ஆகவே அந்த தரவு கட்டாயம் தரப்பட வேண்டியது. ஏனெனில் இங்கே 2 படங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக உள்ளன. ஏன்னா இந்த படமும் ஒரே வகையில். ஆகவே இந்த அளவீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எண்ணத்தை மேற்கொள்ள முடியும். இங்கே பார்த்தோமாக இருந்தால் அந்த தரவை அடிப்படையாக கொண்டு பார்த்தோமாக இருந்தால் முதலாவது படம் பூச்சிய வளவை குறிக்கிறது. ஏன்? தாடைகள் பொருந்தியுள்ளன, பூச்சிய வளவை குறிக்கிறது. அப்போ முதலாவது நாங்கள் இங்கே பூச்சிய வளவை துணிதல் வேண்டும். வேணியரில் 2வது பிரிவு பொருந்துகிறது. ஆகவே 2 தர 0.01 2 தர 0.1 மில்லிமீட்டர் சுருக்கினமாக இருந்தால் 0.2 மில்லிமீட்டர். இது நேர்பூச்சிய வலு. அடுத்த விஷயம், இது வெளிவிட்டத்தை அளக்கிறது. வெளிவிட்டம், ஏனெனில் எங்களுக்கு உயரத்திலும் பார்க்க வெளிவிட்டம் சின்ன நண்டு தந்திருக்கு. ஆகவே இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது பொருந்தும் பிரிவு. ஆகவே 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டரோடு ப்ளஸ் வேணியரில் பொருந்தும் பிரிவு தர வெளிவெண்ணிக்கை 2.1 மில்லிமீட்டர். இது வாசிப்பு. நாங்கள் அளவீடு கொடுக்கும்போது என்ன செய்ய வேண்டும் சொன்னால் பூச்சிய வலுவை கழித்து கொடுத்தல் வேண்டும், கழிக்க வேண்டும், ஏனெனில் நேர்பூச்சிய வலு. அதேபோன்று இது குழாயின் அகவிட்டத்தை தருகிறது, குத்தியின் உள்விட்டம் துளையின் உள்விட்டத்தை தருகிறது. இங்கே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் 1 சென்டிமீட்டர் 1.5 1.6 சென்டிமீட்டர் ப்ளஸ் வேணியரில் பொருந்தும் பிரிவு 2வது பிரிவு தான் பொருந்துகிறது. ஆகவே 2 தர 0.1 மில்லிமீட்டர். இது வாசிப்பு. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பூச்சிய வலுவை கழித்து கொடுத்தல் வேண்டும். மற்றது துளையின் ஆழம். இரண்டால் இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது, ஆழம் அளக்கிற பகுதி காட்டப்பட்டுள்ளது. இங்கேயும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 3 சென்டிமீட்டர் ப்ளஸ் 2 தர 0.1 மில்லிமீட்டர். இது வாசிப்பு. மற்றது நாங்கள் யோசித்தோமாக இருந்தால் இது குற்றியின் உயரத்தை தருகிறது 3.5 சென்டிமீட்டர் 3.5 சென்டிமீட்டர் ப்ளஸ் பொருந்தும் பிரிவு. இங்கே 4வது பிரிவு பொருந்துகிறது, மாற்றி தந்துள்ளது. 4வது பிரிவு 4 தர 0.1 மில்லிமீட்டர். இவை வாசிப்புகளை தரும். ஆகவே நாங்கள் இந்த வாசிப்புகளிலிருந்து உண்மை அளவீட்டை பெற்றுக்கொள்வதற்கு பூச்சிய வலுவை கழித்து கொடுத்தல் வேண்டும். அத்துடன் மிக அவதானமான விஷயம், வேணியடிக்குமானியை பயன்படுத்தியோ அல்லது எந்த ஒரு கருவியை பயன்படுத்தியோ அளவீடு புறப்படும் போது வெவ்வேறு அளவீடுகள் பெறப்பட்டு சராசரி துணியப்படும். அதாவது வெளிவிட்டத்தை அளப்போமாக இருந்தால் அல்லது உயரத்தை அளப்போமாக இருந்தால் ஒரு 5 இடத்திலே ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அளவீடு பெற்று சராசரி துணியப்படுதல் வேண்டும். இது வேணியடிக்குமானியின் முக்கியமான பகுதி ஆகும். இப்பொழுது நாங்கள் வேணியர்களுடைய பயன்படுத்துகின்ற வேறு சில கருவிகளை பார்ப்போமாக இருந்தால் திருசியமானி, முக்கியமாக திருசியமானியானது வேணியர்களுடைய பயன்படுத்துகின்ற ஒரு கருவி. இங்கே பாகை அளவிடையில் குறிக்கப்பட்டுள்ள வட்ட வேணியர் அளவிடையை கொண்டுள்ளது, பாகை பிரிவுகளை கொண்டுள்ளது. அது இவ்வாறு
பாகையாக பிரிக்கப்பட்டிருக்கும். வட்ட வேணியர் அளவுடையை கொண்டுள்ளது. இதிலே மேலே பிரதான அளவுடை காணப்படும், கீழுக்கு வேணியர் அளவுடை காணப்படும். இங்கே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த பிரதான அளவுடை ஒவ்வொன்றும் அரை பாகை பிரிவுகளை கொண்டது. இதன் 29 பிரிவுகள் எடுக்கப்பட்டு 30 சம பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் பிரதான அளவுடையின் 29 பிரிவுகள் எடுக்கப்பட்டு 30 சம பிரிவுகளாக பிரிப்பதன் மூலம் வேணியர் அளவுடை ஆக்கப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோமா இருந்தால் VS சமன் 29 MS கீழ் 30. இந்த கருவியின் இழிவெண்ணிக்கையை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் 1 மெயின் ஸ்கேல் மைனஸ் 1 வேர்னியர் ஸ்கேலாக அமையும். அதாவது அரைப்பாகையிலிருந்து 29/30 VS. இந்த VS என்பது அரைப்பாகை MS 29/30 MS. லீஸ்ட் கவுண்ட் வந்து அரைப்பாகை 29/60. இது 1/60 பாகை அல்லது ஒரு கலை என பெறப்படும். இதை நாங்கள் வட்ட வேணியர் என்று சொல்லுவோம். இங்கே 2 பக்கமும், அதாவது இங்கே நடுவே பூஜ்ஜியம் இருக்குமாக இருந்தால் 2 பக்கமும் வேணியர் அளவுடை இருக்கும். என்ன காரணமாக இருந்தால் இதை நாங்கள் இடஞ்சொலியாக திருப்பலாம், பலஞ்சொலியாக திருப்பலாம். அங்கே திருப்பப்படுகின்ற திசையை பொறுத்து நாங்கள் வேணியர் அளவுடையை பயன்படுத்துதல் வேண்டும். இதே போன்று இன்னுமொரு முக்கியமான கருவி நகரின் நுணுக்கு காட்டி. இந்த நகரின் நுணுக்கு காட்டியிலும் வேணியர் அளவுடை பயன்படுத்தப்படுகிறது. இதை பற்றிய குறிப்பை நாங்கள் நகரின் நுணுக்கு காட்டி என்ற பகுதியிலே பார்க்கலாம். ஆகவே மற்றது இந்த வேணியடிக்குமானியை பயன்படுத்தும் போது விகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை நாங்கள் பயன்படுத்த முடியாது. அதாவது ரப்பர் குழாய் போன்றவற்றை நாங்கள் உள்விட்டத்தையோ அல்லது வெளிவிட்டத்தையோ அளவிடுவதற்கு பயன்படுத்த முடியாது.